லத்தீன் யோவான் 19ஆம் அதிகாரத்தில் அது அதிகமாக இருக்கும் இல்லையா? 20ஆம் வசனமா வாசிங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரே, கிரேக், லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. இந்த 3 பாஷையிலும் எழுதி வச்சா. ஆனா எபிரே பாஷையில் வந்து யாஷ்வாங்கிற பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் யாஷ்வாவாக இருந்தார். இந்த பேர் யாருப்பா கொடுத்தது? மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது இல்லையா? எண்ணாகமம் 13:16 பாருங்க. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு, கவனிங்க, நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். யோசுவா என்று மோசே பெயரிட்டான். அவன் பேர் என்னது? ஓசேயா. ஆனால் அவனுக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டுச்சு? யோசுவா, யாஷ்வா. அதாவது நான் சொன்ன அதே பேர் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இதை வச்சு உங்கள்கிட்ட என்னத்தை நான் சொல்கிறது? இல்லை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? எப்பா, அதாவது எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஒரு கூட்டம் இஸ்ரவேலரை விடுவிச்சு ஆண்டவர் கூட்டிகிட்டு வரார். அங்கே ஒரு தீர்க்கதரிசி போயிட்டுருக்கிறான். இந்த தீர்க்கதரிசி கூட அக்னி ஸ்தம்பம் போயிட்டுருக்கு, மேகஸ்தம்பம் போயிட்டுருக்கு. இவங்க கிட்ட நெருங்கக்கூடிய நாட்களில் மோசே செய்த ஒரு சின்ன ஃபால்ட்னால ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஜனங்களை அந்த கானானுக்குள்ளே வழி நடத்த மாட்டா, ஆனால் கானானை நீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். நீ காண்பாயே தவிர என்ன செய்ய மாட்டா, வழி நடத்த மாட்டான்னு சொல்லிட்டார். அப்போது இவன் அவனுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மோசையுடைய மரணத்துக்கு அடுத்தால அங்கே வர்றது யோசுவா. யாஷ்வா என்ற நாமம் வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட நாமம். அது மோசே தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்டது. இதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். ஆச்சரியமான காரியங்கள்லாம் உள்ளடக்கி இருக்கு, எல்லாம் பைபிள் இருக்கு. விசேஷமான ஒரு நாமத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவனை இந்த ஜனங்களை கானானுக்குள்ள வழி நடத்தினது. இன்னைக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த நம்மளை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்து கிட்ட வந்துட்டோம். நம்ம கொஞ்ச நாளில் ரேப்சர் இருக்கும், எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும். அதுக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளை இப்போ வழி நடத்த போகிறது யார் அப்படிங்கிற கேள்வி உண்டாயிட்டு. இன்றைக்கி அநேகர் நீனாங்க அவர் தான் வர்றாரு. எத்தனையோ பேர் உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய பேரை அங்கே பிரிண்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் தான் அப்படின்ட்டு. சிலர் தன்னை மனுஷகுமாரன்னு சொன்னாங்க, சிலர் தன்னை கிறிஸ்துவனுடைய பிரதிநிதினாங்க, சிலர் மோசேனாங்க, சிலர் எலியானாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இப்போ உன்னையும் வழி நடத்தது யார்? உன்னையும் வழி நடத்ததுக்கு பழைய ஏற்பாட்டில் யார் நடத்தினாரோ அவர் தான் புதிய ஏற்பாட்டில் இருப்பார். பழைய ஏற்பாடு வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகள் யாரை பற்றினதான்? கிறிஸ்துவை பற்றினது. ஒன்னியை பற்றியும் என்னையை பற்றியும் அங்கே கொடுக்கல. அப்போது யாஷ்வா எங்கேருந்து வருவார்? யாஷ்வா தான்ப்பா பரிசுத்தாவி. இன்னைக்கு உள்ள பரிசுத்தாவி தான் யாஷ்வா. இவர் தான் இன்றைக்கி வழி நடத்தணும். ஏன் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அங்கே இருக்குது. ஆண்டவர் உபதேசங்களை கடைப்பிடிக்க சொல்லும்போது உலகத்தில் உள்ள எந்த பெரிய படிப்பாளியும் கூடலை, எந்த ஒரு மேதையும் கூடலை. அவர் சொன்ன காரியங்கள் படிப்பறிவில்லாத ஜனங்கள் மூலமாக கட்டிட வேண்டியிருச்சு. அவர் என்ன சொல்றார் பாருங்க, எபேசியர் 2:20 சொல்லுது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர். சபை எதில் கட்டப்படுதுப்பா? எதில் கட்டப்படுது? பைபிள் காலேஜ் படிப்பிலையா இல்லை வேற எதில் கட்டப்படுது? பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, இந்த சபை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுது.
இன்னைக்கு சபையில் அப்போஸ்தலருடைய உபதேசம் எங்கே? ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வந்தார்னு வச்சுடுவோம், யாரை தேடுவார்? அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்கவங்களை தேடுவாரா, இல்லை உலக சுவிசேஷமாக தன்னைத்தானே ஏற்படுத்திக்கிட்ட கூட போய் உட்காருவாரா? யோசிச்சு பாருங்க. அவர் கட்டடத்தை நம்பி வர்றதில்லை. அப்படி வந்திருந்தா என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீங்கன்னு சொல்ல மாட்டார். என்னுடைய வீடு என்னது? ஜெப வீடு. உயிருள்ள கிறிஸ்தவங்களை அவர் தேடுறார். யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் காட். நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார். ஆலயத்துக்குள்ளே நீ வந்தீங்கன்னா வெறும் ஆளாக இருக்கக்கூடாது. உனக்குள்ள அந்த ஆலயத்தில் ஒளி எழும்பி பிரகாசிக்கணும். எந்த மனுஷனையும் இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் விளையாட்டுக்காக வரல. அப்போது இந்த கடைசி நாள்லேயும் கூட இந்த சம்பவம் திரும்ப நடக்கணும். ஒன்றாம் சபை காலத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் 2:42 சொல்லுது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்களாம். எதுலப்பா உறுதியாக இருந்தாங்க? மத வைராக்கியத்திலையா? நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள். அதில் ஒரு பெருமை. சிலுவை போட்டிருக்கேன், நான் செயின் போட்டிருக்கேன், செயின் இல்லாமல் போட்டிருக்கேன். எப்பா பயங்கரமாக இருக்குது, பார்க்கச்சல் கேட்கச்சல. இதெல்லாம் பைபிளில் உள்ளது தானே. இதை வச்சு நீ என்ன செய்ய போகிறா? பரலோகத்துக்கு இது உன்னை தூக்கிட்டு போமா? நிச்சயமாக தூக்காது. அப்போது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசத்தில் இவங்கெல்லாம் கட்டப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்க திரும்ப, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசமா அந்யோன்யமா அப்பம் பிட்கிறது ஜெபம் பண்றது உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ இந்த உபதேசங்களை நீ போதிக்கணும். யார் இதை செய்யறது? முதல்ல உனக்கு இதை பற்றி தெரிஞ்சாதானே செய்ய முடியும். அவருடைய நாமமே தெரியல, மேற்கொண்டு என்ன செய்யறது? ஊழியத்தில் என்ன பாஸ்டர் ஊழியம் இருக்குதா? இல்லை ஒன்றாவது சபை காலத்தில் இருந்துச்சா? அந்த நாட்களில் கிடையாதுப்பா. தேடிப்பார். பாஸ்டர்ஷிப்பை ஆண்டவர் முன்னால் கொண்டு வரல, அப்போஸ்தலனை வச்சு தான் ஊழியத்தை செய்தார். ஒரு அப்போஸ்தலன் 16 சபைகளை கட்டுறான். கிட்டத்தட்ட 16 சபைகளை கட்டியிருப்பான் பவுல். எக்ஸாக்டாக நான் சொல்லலை, பாருங்கள். அப்போது அநேக சபைகளை கட்டி அவன் அதுகளை பராமரித்து வந்தான். மூப்பர்களை வச்சு அந்த சபைகள் நடந்துச்சு. மூப்பர்கள் தான் செய்தியாளர்கள், மூப்பர்கள் தான் மேய்ப்பர்கள். இப்படி அவங்கள வச்சு உபதேசத்தை போதிக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நமக்கு அந்த உபதேசம் கிடைக்குமா? கிடைச்சிருக்கா? அப்படி கிடைச்சிருந்தா பைபிள் சொல்லுது, அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் 65% கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறான். அவ்வளோ பேரும் கிறிஸ்டியன் தான் சொல்கிறான். நான் என்னையை சேர்த்தே சொல்லிவிடுவேன். தன்னை மட்டும் சொல்ல மாட்டேங்க நினைக்கேன்டா. ஏன்னா நம்மளும் டினாமினேஷன்ல தான் வந்தோம். எல்லாரும் தன்னை கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்லுது. ரோமர் 8:9 சொல்லு பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் எப்படி கிறிஸ்தவனாவா? ஒரு கேள்வி அது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவன் அல்ல. சரி, நீங்கள் சொல்றீங்க கிறிஸ்துவின் ஆவி எனக்கு இருக்குப்பா. அப்போ நான் கேட்குறேன், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எதா இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். 2 Corinthians 5:17 சொல்லும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புது மனுஷனெல்லாம் பார்ப்போம். நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் இது இருக்குதா? பழைய குணம் மாறிட்டா, உனக்கு பழைய பேச்சுவார்த்தை மாறிட்டா, பழைய சிந்தனை மாறிட்டா, பழைய வஞ்சக புத்தி மாறிச்சா, உன்கிட்ட என்ன மாற்றம் உண்டாச்சு? நீ உன்னை கிறிஸ்தவன்னு சொல்கிறா? கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிடுவாரா? எஸ், இது என் மகன் தான்ப்பா, கிறிஸ்தவங்க இங்கே வாங்க நீங்கள் கூப்பிடுவாரா? சபைக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு சீஷர்களை எங்கிட்டு கேட்பார். சீஷர்களுக்கு தான் என்ன பேர் வழங்கப்பட்டுச்சான்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டுச்சு. அப்போ அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அதுதான். இன்னைக்கு வந்து சபையை தேடினாரேனா அன்னைக்கு சொன்ன மாதிரி மாயக்காரராகிய பரிசீலர்களே உங்களுக்கு ஐயோ, மாயக்காரராகிய செக்ரட்டரியே உனக்கு ஐயோ, ட்ரஸ்டியே உனக்கு ஐயோ, இதுதான் சொல்லுவார். வேடிக்கையாக இருக்கலாம்.
ஆனால் நான் பேசுகிறது சத்தியம். சிந்திச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களை இழந்துடாங்க. அப்போது கிறிஸ்தவன் இப்படித்தான் இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவன் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்குள்ளே இருக்கணும், தீர்க்கதரிசி உள்ள கட்டளைக்குள்ளே இருக்கணும். இதை தவிர வேறு காரியத்திலும் போக முடியாது. இன்றைக்கி அப்போஸ்தல உபதேசம் என்னத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க? இப்போ நம்ம பார்த்தவனுடைய உபதேசத்தில் அப்போஸ்தலர் 2:42 சொல்லிச்சுது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன யாருக்காவது தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன். அப்போஸ்தலர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது யாஷோவுடைய நாமத்தில் கொடுத்தாங்க. இங்கே நமக்கு என்ன எழுதியிருக்கு? இயேசுவின் நாமம் எழுதியிருக்கு. இதில் எது சரி? அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு. இன்னைக்கு மனம் திரும்பதே கஷ்டம் இல்ல. மனம் திரும்பின கிறிஸ்தவன் எத்தனை பேர் இருப்பா? தேடி தான் கண்டுபிடிக்கணும். மனம் திரும்பாத கிறிஸ்தவன் நிறைய பேர் இருக்கிறான். மனம் திரும்பினவன் கிடைக்கிறது கஷ்டம். ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆயிரக்கணக்கான ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில், அறியாமல் இருக்கும்போது. ஆனால் இப்போ அறிஞ்ச பிறகும் ஆயிரக்கணக்கில் கொடுத்துருக்கேன். ஆண்டுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பவர்னால இல்லை, அவர் கொண்டு வர்றாரு ஆடுகளை. பாருங்க, இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்க யார் பேசுகிறா? பேதுரு பேசுகிறான். ஆனால் எபிரேய பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. Peter said unto them, repent and be immersed, every one of you, in the name of Yahshua the Messiah. இது பைபிள். யாஷ்வா தி மெஸ்ஸையா. எபிரேய பைபிள் இப்படி தான்ப்பா சொல்லுது. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. பணத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை உன்கிட்ட பெற்றுக்கிட்டதுக்காகவோ நான் வரல. நான் பேசுகிறது சத்தியம். நான் யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன், தைரியமாக பேசுவேன். பாரு, அப்போது எபிரேய பைபிளில் கொடுக்கப்பட்டது உண்மை. இது உண்மையா இல்லையா ஒரு சின்ன செக் பண்ணி பார்ப்போம். சரிப்பா, பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோட இருந்தாங்க, இவங்களுக்கு அவர் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி நினைக்கலாம். சொல்லாத ஒரு ஆளை நான் இப்போ கூப்பிடுறேன், பவுலை கூப்பிடுங்க. இவன் எப்படி கண்டுபிடிச்சான்? இன்னைக்கு பவுலுடைய உபதேசத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னான். இந்த பவுலுக்கு எப்படி தெரியும்? இவன் சொல்கிறான், இவன் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறான் பாருங்க. யாருடைய செய்தியை அவன் ஏற்றுக்கொள்ளலை. பேதுருவோ மற்ற அப்போஸ்தலர்களோ கொடுத்தாங்க, இதை நாங்கள் கட்டிட்டு வந்து பேசுகிறப்பா அப்படி சொல்லலை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். யாரை பார்த்து சொல்றான்? வானத்திலிருந்து வருகிற தூதன். இந்த தூதனுக்கே இந்த அடி விழுந்துச்சுன்னா சாதாரண பாஸ்டருடைய நிலைமை என்னாகும்? நொறுங்கி போயிடுவாங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து ஒரு தூதன் பிரசங்கிச்சாலும் அவன் சபிக்கப்பட்டவப்பா. ஏன் அப்படி சொன்னா? முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? ஒருத்தரையும் அவன் பாலிஷ் பண்ணல. ஐயாவுக்கு தகுந்தவாறு நான் பிரசங்கம் பண்ணலைன்னா நாளைக்கு அவர் காணிக்க கொடுக்க மாட்டார். இந்த அம்மாவுக்கு தகுந்த விதத்தில் நான் செய்தி கொடுக்கலைன்னா தசம்பாகம் கொடுக்க மாட்டாங்க. சிலர் அப்படி செய்கிறது உண்டு, பாவம்.